ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அது பேசிக்காவே பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர்ல வக்காண்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ அதே மாதிரி சீன்லாம் இதுலயுமே இருக்கும். இது படம் பார்க்கறப்பே நமக்கு பச்சையா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவங்க கான்செப்ட்ஸை எங்க இருந்தெல்லாம் உருவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ் ஃபியூரி ராட். இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்பே இந்த படம் டியூன் இல்லை மேட் மேக்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இருக்குது இந்த படத்தோட கான்செப்டும். ஏன்னா மேட் மேக்ஸோட கான்செப்டும் இந்த படத்தோட கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த 2 படத்துலையுமே பேர் அழிவுக்கு அப்புறமா அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த 2 படத்தோட வில்லனுமே ஒரு லைட் சப்போர்ட்டில் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் 2 படத்துலையுமே ப்ரெக்னன்ட் உமன்ஸை வச்சு தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அவங்க மேம்படுத்திப்பாங்க. அண்ட் மேட் மேக்ஸ் ஃபியூரி படத்தில் வர ஹீரோ தான் அப்படியே இந்த பிரபாஸ் கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுது. அதுவே கல்கி படத்தில் வர அமிதாப் பச்சன், அதாவது அந்த அசோக் தாமா அப்படிங்கிற கேரக்டர் அப்படியே ஃபியூரியோஸாக தான் காட்டுது. அண்ட் இந்த 2 படத்துலையுமே அவங்க அந்த ப்ரெக்னென்ட் உமனை சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க.